மாற்றுத்திறனாளிகளை மதிப்போம். இனிய திசைகள் டிசம்பர் 2023 மாத இதழில் இடம்பெற்ற கட்டுரை காட்சி வடிவில். ஆக்கம் முனைவர் மௌலவி நு அப்துல் ஹாதி பாக்கவி, துணையாசிரியர், இனிய திசைகள் மாத இதழ். அல்லாஹ்வின் படைப்புகள் ஒவ்வொன்றும் அவனுடைய மதிநுட்பமான படைப்பு திறனுக்கு சான்றுகளாக இருக்கின்றன. அவர் எல்லோரையும் அழகாகவும் ஆரோக்கியமாகவும் படைத்துள்ளான். அவனுடைய படைப்புகளை பார்த்து பிரமித்தோர் அவனை புகழ்வர். அதனால்தான் அவன் படைப்புகளை பற்றி சிந்தித்து பாருங்கள் என்கிறான். அவனுடைய படைப்புகளை பற்றி சிந்திப்போர் கூறும் வார்த்தைகள் இவைதாம்: எங்கள் இறைவா, நீ இவற்றை வீணாக படைக்கவில்லை. நீ மிக தூயவன். நரக நெருப்பின் வேதனையிலிருந்து எங்களை நீ காப்பாற்றுவாயாக. ஆல் இம்ரான் 191. அதே நேரத்தில் இவ்வுலகில் எத்தனையோ பேர் உடல் உறுப்புகள் ஊனமுற்ற நிலையில் பிறந்துள்ளார்கள். கைமுடமானோர், காது கேளாதோர், கண் பார்வையற்றோர், நடக்க இயலாதோர், வாய் பேச இயலாதோர் என ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான குறைபாட்டோடு இப்புவியில் பிறந்துள்ளார்கள். அல்லது பிறந்தபோது எவ்வித குறைபாடுமின்றி பிறந்து வாழும் காலத்தில் ஏதேனும் எதிர்பாரா விபத்து ஏற்பட்டு அதில் தம் உடல் உறுப்புகளை இழந்தோர் இருக்கின்றார்கள். அவர்கள் கையை இழந்து, கால்களை இழந்து, கண் பார்வை இழந்து சிரமப்படுகின்றார்கள். இத்தகையோரை நாம் காணும்போது அவர்களை கேலி செய்வதோ, அவர்களின் மனம் வேதனைப்படுமாறு பேசுவதோ, அவரின் குறைகளை குத்தி காட்டி பேசுவதோ கூடாது. மாறாக அந்நேரத்தில் நாம் அல்லாஹ்வின் நினைவு கூர்ந்து நம்மை ஆரோக்கியமாக படைத்துள்ள அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும், அவனை புகழ வேண்டும். அதுவே நாம் அவனுக்கு செய்யும் நன்றி கடனாகும். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்: நோய் அல்லது சோதனைகளால் பாதிப்புக்குள்ளானவரை பார்த்தவர், அல்ஹம்துலில்லாஹில்லதி ஆஃபானி மிம்மப்தலாக பிஹி வஃபல்லனி அலா கஸீரும் மிம்மன் ஹலக தஃலீலா. பொருள்: உமக்கு ஏற்பட்டிருக்கும் பாதிப்பிலிருந்து எனக்கு நிவாரணம் தந்த அவனுடைய படைப்புகளில் அதிகமானோரை விட என்னை சிறப்பாக்கி வைத்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் உரித்தாகுக என்று ஓதினால் அவர் வாழும் காலமெல்லாம் அந்த பாதிப்பிலிருந்து பாதுகாப்பு பெறுவார். திருமிதி 3343. இந்த துவாவையை மாற்றுத்திறனாளிகளை பார்க்கும் போதும் நாம் ஓதிக்கொள்ள வேண்டும். மனிதர்கள் சிலரை சோதிக்கும் பொருட்டு அவர்களை சில குறைகளோடு படைத்து அவர்களுக்கு வேறு வகையான திறனை அல்லாஹ் வழங்கியுள்ளான். அதனால்தான் அவர்களை மாற்றுத்திறனாளிகள் என்று அழைக்கிறோம். கை செய்யக்கூடிய வேலைகளை கால்களால் மிகவும் லாபகமாக மாற்றுத்திறனாளிகள் செய்வார்கள். கண்களை இழந்தவர்கள் கண்களின்றியே மிக தெளிவாக நடந்து செல்வதை நாம் காணலாம். அத்தோடு அவர்களுக்கு அல்லாஹ் நினைவாற்றலையும் மிகுதியாக வழங்கியுள்ளான். அல்லாஹ் தன் அடியார்கள் சிலரை சில குறைபாடுகளால் சோதிக்கின்றான். அந்த சோதனையை அவர்கள் ஓப்போடு ஏற்றுக்கொண்டு பொறுமையாக இருந்தால் அவர்களுக்கு சொர்க்கத்தை தருவதாக தன்னுடைய தூதர் மூலம் வாக்களித்துள்ளார். அல்லாஹ் கூறியதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்: நான் என் அடியானை அவனது பிரியத்திற்குரிய பொருட்களை பறித்து கொண்டு சோதித்து அவன் பொறுமை காப்பானேயானால் அவற்றுக்கு பதிலாக சொர்க்கத்தை நான் அவனுக்கு வழங்குவேன். அவனுடைய பிரியத்திற்குரிய 2 பொருட்கள் என்பது அவருடைய 2 கண்களை குறிக்கும். புகாரி 5653. ஒரு நாள் குறைஷி குலத் தலைவன் ஒருவனிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக் கொண்டிருந்தார்கள். அவன் இஸ்லாத்தில் சேர்ந்து விட வேண்டும் என நபி அவர்கள் ஆவல் கொண்டிருந்தார்கள். அவ்வாறு அவனிடம் அவர்கள் உரையாடி கொண்டு பேசிக்கொண்டு இருந்த நேரத்தில் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு நபி அவர்களிடம் முன்னோக்கி வந்தார். முன்பே இஸ்லாத்தில் சேர்ந்தவர்களுள் அவரும் ஒருவர். ஏதோ ஒரு விஷயத்தை குறித்து நபி அவர்களிடம் கேட்கத் தொடங்கினார். அந்த குறைஷி தலைவனிடம் உரையாடுகின்ற இந்நேரத்தில் இவர் தம்மிடம் எதுவும் கேட்காமல் நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று நபி அவர்கள் விரும்பினார்கள். அதன் நோக்கம் அந்த குறைஷி தலைவன் இஸ்லாத்தில் சேர்ந்து நேர்வழி பெறுவதில் நபி அவர்கள் கொண்ட ஆவலும் ஆசையும் தான். அதனால் இப்னு உம்மி மக்தூம் எனும் தோழரை நோக்கி நபி அவர்கள் முகம் சுளித்தார்கள். அவரை விட்டு அந்த நேரத்தில் முகத்தை திருப்பிக் கொண்டார்கள். அப்போதுதான் அபஸ எனும் 80ஆம் அத்தியாயத்தின் முதல் 4 வசனங்களை அல்லாஹ் இறக்கி அருளினான். அவர் முகம் சுளித்தார், புறக்கணித்தார். எதற்காக என்றால் அந்த பார்வை இழந்தவர் அவரிடம் வந்ததற்காக. நபியே, உம்மிடம் வந்த அவர் பாவத்திலிருந்து தூய்மை பெற்றிடலாம் என்பது குறித்து உமக்கு தெரியுமா? அல்லது அவர் நல்லுணர்வு பெறலாம், அதன் மூலம் அறிவுரை அவருக்கு பயனளிக்கும் என்பது குறித்து உமக்கென்ன தெரியும்? அதன் பிறகு அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி அவர்கள் மிகவும் கண்ணியப்படுத்தினார்கள். பிற்காலத்தில் நபி அவர்கள் தம் தோழர்களோடு மதீனாவிலிருந்து போருக்கு புறப்பட்ட போது 2 தடவை அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தமக்கு பிரதிநிதியாக ஹலீஃபாவாக நியமித்தார்கள். பிறவிலேயே சிலர் குறைபாடு உடையவர்களாக பிறந்திருக்கலாம், அல்லது நல்ல விதமாக பிறந்து ஏதேனும் எதிர்பாரா விபத்து காரணமாக உடல் உறுப்புகளில் குறைபாடு ஏற்பட்டிருக்கலாம், அல்லது வாழும் காலத்தில் தீராத நோய்க்கு ஆட்பட்டு சோதிக்கப்படலாம்.
இத்தகையோர் அல்லாவின் விதியை உவப்போடு ஏற்றுக்கொண்டு பொறுமை காத்தால் அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் இடமளிக்கின்றான். அது குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் நடைபெற்ற வரலாற்று நிகழ்வு ஒன்றை படியுங்கள். அத்தா இப்னு அபி ரபாஹ் ரஹ்மத்துல்லா கூறியதாவது, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்னிடம் சொர்க்கவாசியான ஒரு பெண்மணியை உங்களுக்கு காட்டட்டுமா என்று கேட்டார்கள். நான் ஆம் காட்டுங்கள் என்று சொன்னேன். அவர்கள், இந்த கருப்பு நிற பெண்மணி தான் அவர். இவர் ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, நான் வலிப்பு நோயால் அடிக்கடி பாதிக்கப்படுகிறேன். அப்போது என் உடலில் இருந்து ஆடை விலகி உடல் திறந்து கொள்கிறது. ஆகவே எனக்காக அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுங்கள் என்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ நினைத்தால் பொறுமையாக இருக்கலாம், இதற்கு பதிலாக உனக்கு சொர்க்கம் கிடைக்கும். நீ விரும்பினால் உனக்கு குணமளிக்கும்படி அல்லாஹ்விடம் நான் பிரார்த்தனை செய்கிறேன் என்று சொன்னார்கள். இந்த பெண்மணி, நான் பொறுமையாகவே இருந்து விடுகிறேன், ஆனால் வலிப்பு வரும்போது ஆடை விலகி என் உடல் திறந்து கொள்கிறது, அப்படி திறந்து கொள்ளாமல் இருக்க அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொன்னார். அவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்பெண்ணுக்காக பிரார்த்தனை செய்தார்கள். புகாரி 5652. மாற்றுத்திறனாளிகளுக்கான பாதையை உருவாக்குவோம். சென்னை மெரினா கடற்கரையில் அண்மையில் அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு பாதை மூலம் கடற்கரைக்கு சென்று தங்கள் மகிழ்ச்சியை மாற்றுத்திறனாளிகள் வெளிப்படுத்தியதை பார்த்திருப்போம். இவ்வாறு தமிழ்நாட்டில் எல்லா அலுவலக கட்டடங்களும் வழிபாட்டு தலங்களும் மாற்றுத்திறனாளிகள் எளிதில் அணுகும் விதத்தில் உள்ளனவா? பெரும்பாலும் இல்லை என்றே சொல்ல முடியும். அவர்களுக்கான பாதையை உரிய முறையில் அமைத்து கொடுப்பதும் அவர்களுக்கு உதவி செய்வதும் வழிகாட்டுவதும் இஸ்லாமிய பார்வையில் தர்மம் ஆகும். ஆம், அது குறித்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ள செய்தி கவனிக்கத்தக்கது. திக்கு தெரியாத பகுதியில் தடுமாறும் ஒருவருக்கு வழிகாட்டுவதும் நீ செய்யும் தர்மமாகும். கண் பார்வை தெரியாதவரை கவனிப்பதும், அதாவது வழிகாட்டுவதும் நீ செய்யும் தர்மம் ஆகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திருமிதி 1956. அதே நேரத்தில் கண் பார்வை தெரியாததுக்கு தவறான வழி சொல்லி அவரை பள்ளத்தில் விழ வைத்து கேலி செய்து சிரிப்பது மிக பெரும் குற்றமாகும் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்துள்ளார்கள். கண் பார்வையற்றவரை வழிதவரச் செய்தவன் சபிக்கப்பட்டவன் ஆவான். முஸ்னத் அஹ்மது 1914. ஒவ்வொரு மஸ்ஜிதிலும் மாற்றுத்திறனாளிகள் வந்து செல்லும் வகையில் பாதையை அமைப்பது நிர்வாகிகளின் கடமையாகும். ஏனென்றால் மாற்றுத்திறனாளிகளுக்கும் கூட்டுத் தொழுகைக்கு, அதாவது ஜமாத் தொழுகைக்கு விதிவிலக்கு இல்லை. அவர்களும் கூட்டுத் தொழுகையில் கண்டிப்பாக பங்கேற்க வேண்டும் என்றே நபிமொழி கூறுகிறது. இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார்கள். அல்லாஹ்வின் தூதரே, என் வீடு மிகவும் தூரமாக உள்ளது, நானோ பார்வையற்றவராக உள்ளேன். அதே வேளையில் நான் பாங்கு சத்தத்தை கேட்கிறேன். நான் வீட்டிலேயே தொழுது கொள்ளலாமா? அவ்வாறு செய்தால் எனக்கு கூட்டுத் தொழுகையின் நன்மை கிடைக்குமா என்றார்கள். அப்போது நபி அவர்கள், நீங்கள் பாங்கு சத்தத்தை கேட்டால் தவழ்ந்தாவது வந்து பதிலளியுங்கள், கூட்டுத் தொழுகையில் கலந்து கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். முஸ்னத் அஹ்மது 14948. பார்வையற்றவராக இருந்தாலும் கூட்டுத் தொழுகையில் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் அதில் யாருக்கும் விதிவிலக்கு இல்லை என்றும் இந்த நபிமொழி மூலம் அறிகின்றோம். அதே வேளையில் இத்துபான் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறித்த நபிமொழியில் இதற்கு முரணான செய்தி இடம்பெற்றுள்ளது. அதாவது இத்துபான் பின் மாலிக் அவர்கள் ஒரு சமூகத்தாருக்கு தொழுகை நடத்துகிற இமாமாக இருந்தார். அவர் பார்வையற்றவராக இருந்தார். அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து தாம் பார்வையற்றவராக இருப்பது குறித்தும் மழை காலங்களில் சேரும் சகதியமாக இருப்பதால் தம்மால் அங்கு சென்று தொழுகை நடத்த இயலவில்லை என்றும் தாங்கள் என் வீட்டில் வந்து தொழுகை நடத்தினால் அவ்விடத்தை தொழுமிடமாக தாம் ஆக்கிக் கொள்வதாகவும் கூறினார். அவரின் கோரிக்கையை ஏற்று நபி அவர்கள் அவ்வாறே அவர் தம் வீட்டிற்கு சென்று 2 ரகாத்துகள் தொழுதார்கள் என்ற செய்தி புகாரியில் 667 பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கு மார்க்க வல்லுநர்கள் சொல்லுகின்ற விளக்கமாவது, இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கேட்டபோது, நான் வீட்டிலேயே தொழுது கொள்ளலாமா? அவ்வாறு வீட்டிலேயே தொழுது கொண்டாலும் எனக்கு கூட்டுத் தொழுகையின் நன்மையான 25 அல்லது 27 மடங்கு நன்மை கிடைக்குமா என்ற பொருளில் அவர் அனுமதி கேட்டார். அதைத்தான் நபி அவர்கள் மறுத்து, வீட்டில் தொழுதால் 25 மடங்கு நன்மை கிடைக்காது, மஸ்ஜிதுக்கு வந்து தொழுங்கள் என்று கூறினார்கள். இத்துபான் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோ 25 மடங்கு நன்மையை எதிர்பார்க்கவில்லை. மாறாக அவர் தம் இயலாமையை மட்டுமே நபி அவர்களும் வெளிப்படுத்தினார். ஆகவே அவர் தம் வீட்டிலேயே தொழுது கொள்ள அவருக்கு அனுமதி வழங்கினார்கள். ஆக மாற்றுத்திறனாளிகள் பலர் தம்மால் இயன்ற அளவிற்கு சுயமாக உழைத்து சம்பாதிக்கின்றார்கள், தம்மால் இயன்ற சாதனைகளை செய்கின்றார்கள். சிலர் பிறருக்கு உந்து சக்தியாக திகழ்கின்றார்கள். ஆரோக்கியமான உடல் உறுப்புகளை கொண்டவர்களை போன்றே சுறுசுறுப்போடு செயல்படுகின்றார்கள்.
அவர்களை அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் மதிக்கின்றார்கள். எனவே நாமும் அவர்களை மதிப்போம், அவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்வோம்.